ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. போன வீடியோ ஃபார்மில் இருந்து போட்டிருந்தேன். ஃபார்மில் 5 கிலோவுக்கு மேலே ஏர் பொட்டோட்டோ அறுவடை பண்ணினதை பார்த்தீங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக 2-3 வெரைட்டி காய் அறுவடை பண்ண போகிறோங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய வெரைட்டி அவரை போட்டிருக்கோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதுலேயும் ஒரு 2-3 வெரைட்டி அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி ஒரு 3 வெரைட்டி அவரை அறுவடை பண்ண போகிறோம். உங்கள் வீட்டு தோட்டம் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள், உயிர் உரங்கள், வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, பஞ்சகவ்யம், மீனமிலம், குரோபேக்ஸ், இது கூடவே மண்புழு உரம், செம்மண், பாட்டி மிக்ஸ் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க. மலேசியன் நீட்டு கோவக்காயும் நம்மள்ட்ட கிடைக்கும். இதெல்லாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம், எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போங்க. சென்னையில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பொருள் கைக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போர்ட்டல் ஸ்விக்கியில் புக் பண்ணி கூட நம்மகிட்ட உடனடியாக பொருள் வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ண உடனே ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளே கைக்கு பொருள் கிடைச்சிரும். வாட்ஸ்அப்போட கேட்லாக் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா நேராக வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். அது மூலமாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு அறுவடை பண்ண போகிற காய் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சிகப்பு அவரைங்க. சிகப்பு அவரையிலேயே பட்டையாக இருக்கிறது. அதுவும் இது கொடி அவரை, செடி கிடையாது. இந்த வருஷம்தான் நம்ம முதலாக பயிர் பண்ணியிருக்கோம். இங்கே மாடி தோட்டத்துலேயும் ஒரு கொடி போட்டு விட்டுருக்கேன், ஃபார்ம்லேயும் 2 கொடி போட்டு விட்டுருக்கேங்க. மாடி தோட்டத்தில் வச்ச கொடியில் நிறைய பூக்கள் வச்சுதுங்க. ஆனால் பூக்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. நிறைய இந்த பெஞ்சல் புயல் வந்தது பார்த்தீங்களா, அப்போ பெஞ்ச மழைக்கு பூக்கள் நிறைய உதிர்ந்து போய் கொஞ்சம் தான் பூ நின்று இன்றைக்கி காய் அறுவடைக்கும் வந்துருச்சுங்க. ஃபார்மில் வச்சுருக்க கொடியில் பார்த்தீங்கன்னா அந்தளவு பூக்கள் இல்லை, கொஞ்சம் தான் பூ வச்சுருக்குது. ஆனால் காயும் வச்சுருக்குதுங்க. அது ஒரு வீடியோவில் காய் அறுவடை பண்ணுறப்ப நான் காமிக்கிறேன். ஃபார்மில் நானும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம்தாங்க போட்டிருக்கேன். எனக்கும் ரொம்ப ஆர்வம் தான், இது எப்போ காய் வரும், எப்போ அறுவடை பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தேன். கலர் அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்குதுங்க. இந்த கலர் சுவையும் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நம்ம அறுவடை பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கொடி கோழி அவரை. இது எப்பொழுதுமே நம்ம வருஷம் நம்ம மாடி தோட்டத்தில் போடுவோம். என் கணவர் தான் பறித்தாங்க, ஏன்னா மேலே இருக்குது, எனக்கு எட்டலை. அதனால் அவங்கள பறிக்க விட்டு நான் வீடியோ எடுத்தேன். இது கொடி கோழி அவரை. இதுவும் சுவை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பட்டை அவரை. பட்டையிலே பார்த்தீங்கன்னா இது நடுப்புற க்ரீனாக இருக்கும், சைடில் 2 பக்கமும் பிங்க் கலராக இருக்கும். வீடியோவில் அந்தளவு தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் கலர். இது பார்க்குறதுக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு? நடுப்புற பாருங்கள், கொஞ்சம் நல்லா பச்சையாக இருக்குது பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கும். காய் ஒன்று தான் இன்றைக்கி இருக்குது. இப்போ தான் இது பிஞ்சுகள் நிறைய போட்டிருக்குது. தக்காளி நாற்றுகள் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி போன தடவை மாடி தோட்டத்தில் போட்ட வீடியோவில் காமிச்சிருந்தேங்க. அதெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. விதை போட்ட உடனே கீழே ஸ்டெப்பில் எடுத்து வச்சிட்டேன், ஏன்னா பெஞ்சல் புயல் வருது அப்படின்ட்டு சொல்லி மழை சமயத்தில் சடன்னு அடிச்சிருச்சுன்னா விதை எல்லாம் மேலே வந்துடும், முளைக்காமல் போயிடும் அப்படின்ட்டு சொல்லி கீழே வச்சுருந்தேன். முளைச்சதுக்கு அப்புறம் தான் எடுத்து கொண்டாந்து இப்போ மேலே வச்சுருக்கேங்க. ஏன்னா வெயில் தேவை இல்லைங்களா, அப்போ தான் நாற்றுகள் நல்லா வளரும். அதனால் மேலே வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 2 நாளையில் கூட மழை இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் கீழே கொண்டு போய் எடுத்து வைக்கணும். நாற்றுகள் போட்டால் கொஞ்சம் பார்த்து பராமரிக்கணுங்க. நம்ம பாட்டில் போட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது முளைக்காமல் போயிடும். முளைச்சதுக்கப்புறமும் நம்ம கவனிக்கலைன்னா வேஸ்ட்டாக போயிடுங்க. விதை போட்டால் அதை கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். மழை சமயத்தில் தான் கொஞ்சம் நாற்றுகளை பார்த்து பராமரிக்கணும். மழை இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இப்போ மழை காலம் தானங்களே, கொஞ்சம் பார்த்து தான் பராமரிக்கணும். வேங்கரி கத்திரி ஒரு 2 செடி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு சொல்லி போன வீடியோவில் காமிச்சலைங்களா, அது எந்த நிலமையில் நிற்கிது பாருங்கள். ஏன்னா மழை பெஞ்சப்போ அது வேர் பாதிச்சிருச்சு போல இருக்குங்க. நாங்களும் மண்ணெல்லாம் கிளறி தான் விட்டோம். இருந்தாலும் அது சரி வரலை, காஞ்சி போயிடுச்சு. அதில் காயெல்லாம் வச்சுருந்தது, ஒரு 2 காய் இருக்குது, அதை பறித்து எடுத்துக்குவோம். ஒரு செடி வேஸ்ட்டாக போயிடுச்சு, இன்னொரு செடி நல்லா இருக்குது. அது கொஞ்சம் இப்போ மறுபடியும் மழை வேற வருது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பார்ப்போம் மாடி தோட்டத்தில் எந்தெந்த செடி என்ன ஆகும் அப்படின்ட்டு தெரியல. மழை பெஞ்சா அப்படி தாங்க ஆகிடும். நிறைய செடி வேர் பாதித்து இந்த மாதிரி தான் ஆகிடும், துவண்டு போய் அப்படியே காஞ்சி போயிடும். அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, பிடுங்கி போட்டுட்டு வேற வச்சுக்கணும். எப்பொழுதுமே மழை சமயத்தில் நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய செடிகள் காலி ஆகிடுங்க. வேங்கரி கத்திரி மறுபடியும் போட்டு விடணும். கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டு போயிடலாங்க. இப்போ நான் அறுவடை பண்ணுறது அந்த பவானி கத்திரி. அது ஒரு செடி இருக்குது, அதில் காயும் இருக்குது, பறிச்சுட்டு போயிடுவோம். ஒரே செடியில் ஒரு 4 காய் கிட்ட இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வரி கத்திரி. இந்த செடியில் நிறைய காய் இருக்குதுங்க.
செடி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது. நிறைய பூ வச்சு காயும் நிறைய இருக்குது. வரிக்கத்திரி கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். காய் வந்து கரையக்கூடாது, கொஞ்சம் கல் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வரிக்கத்திரியை வந்து போடலாம். பிளாக் கத்திரி ஒரு 2 கத்திரி இருக்குதுங்க. ஒரே ஒரு செடி தான் இப்போ இருக்குது. மறுபடியும் போடணுங்க பிளாக் கத்திரி. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை குண்டு கத்திரி செடியில் ஒரு காய் இருக்குது. அதையும் பறிச்சுட்டு போயிடுவோம். நிறைய பேர் வந்து புதினா வந்து எப்படி நடுறது, எப்படி அதை வளர்க்குறது அப்படின்ட்டு சொல்லி தாங்க கேட்குறாங்க. புதினாவுக்கு வளர்க்குறதுக்கு இது வந்து சரியான சீசனுங்க. ஏன்னா இப்போ வந்து கிளைமேட் நல்லா இருக்குது. அப்பப்போ மழை பெய்கிறனால நீங்கள் புதினா தண்டுகளை வந்து இப்போ நட்டு வச்சிங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு அந்த தளிர் வந்து வந்துடுங்க. இப்போ நான் அந்த பெஞ்சல் புயல் முன்னாடி தான் இதை வந்து நட்டோம் நாங்கள். அந்த மழை சமயத்தில் நடவும் அப்படியே சிலுசிலுப்பாக இருந்தது இல்லைங்களா, நல்லா வேர் பிடிச்சிக்கிடுச்சு. ஒரு குச்சி கூட காயிலங்க, வச்ச குச்சி எல்லாமே வந்து பிடிச்சிருச்சு. ஆனால் குச்சிகள் நடவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்ல தண்டு தடிமனாக இருக்கணும். முத்தின குச்சா வந்து நீங்கள் நடவு பண்ணுங்கள். அதே சமயம் ஒரு கணு வந்து மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி நடவு பண்ணுங்கள். அதில் தான் வந்து வேர் பிடிச்சி வரும். இப்போ நடவு பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்குவாட் கொஞ்சம் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு போயிடலாங்களா. இது செடி வந்து வளரவே இல்லைனாலும் அப்படியே புஷ்ஷியாக இருக்கும். அப்படியே பூ பூத்து பூத்து காய் வந்து நிறைய காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. கொஞ்சம் இல்லை, இன்றைக்கி நிறையவே காய் வந்து இருக்குது. நிறைய பேர் நல்ல எல்லோ கலராக மாறினதுக்கப்புறம் பறிங்க சிஸ்டர் அப்படிங்கிறீங்க. நான் அது வந்து முன்னாடியே பறிச்சிடுறதுங்க. அது பறித்து வச்சு அடுத்த நாளே கலர் வந்து மாறி போயிடுது. லைட்டாக இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இது கொண்டு போய் வச்சுன்னா நாளைக்கு நல்லாவே மாறி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறகு அவரை இருந்ததுங்க, அதெல்லாம் பறிச்சுட்டு போயிடலாம். ஒரு 4-5 காய் முத்தி போயிடுச்சு, அதை அப்படியே விட்டுட்டேன். சரி வேண்டாம், அதில் விதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. பிஞ்சாக இருக்கிறத மட்டும் இன்றைக்கி பறிக்கிறோம். இந்த சிறகு அவரை அப்புறம் மூக்குத்தி அவரை இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே அறுவடை பண்ண ஆரம்பித்தாச்சு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருந்தேன் உங்களுக்கு. இந்த சிறகு அவரையெல்லாம் போட்டோம்னா பந்தலை ஃபுல்லாக ஆக்கிரமிப்பு பண்ணிடுதுங்க. சிறகு அவரைன்னு இல்லை, எந்த அவரை வெரைட்டி போட்டாலுமே பந்தலை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சுக்குது. அவ்வளவுதான், சிறகு அவரை அறுவடை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மினி ஆரஞ்சு அது கொஞ்சம் இருக்குது. டேபிள் ஆரஞ்சு அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது கொஞ்சம் இருக்குது. அதையும் பறிச்சுட்டு போயிடலாங்க. அவ்வளவுதான், மினி ஆரஞ்சு அதாவது டேபிள் ஆரஞ்சு பறித்து முடிச்சாச்சு. ஒரு 8 பழத்துக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஜூஸ் போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு க்ரீனாக இருக்குன்ட்டு நினைப்பீங்க, அதுவும் பழுக்கிற ஸ்டேஜ். உள்ளே நறுக்குனோம்னா உள்ள சொலை வந்து அப்படியே ஆரஞ்சு கலராக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மலேசியன் நீட்டு கோவக்காய் இருக்குது, அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து வரி கோவக்காவில் ரொம்ப இல்லைங்க, ஒரு 2 காயோ என்னமோ தான் இருந்தது. இடையில ஒரு நாள் கோவக்காய் கொஞ்சம் பறித்தேன், அதனால் இன்றைக்கி கோவக்காய் கொஞ்சம் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு பொரியல் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா அந்த பிரண்டை செடி இருக்குது இல்லைங்களா, அந்த கொடி அதுக்குள்ளே வளர்ந்து போயிட்டு பிரண்டையும் தெரிய மாட்டேங்குது, கோவக்காயும் தெரிய மாட்டேங்குதுங்க. ரெண்டுமே நீட்டாக இருக்கவும். வெண்டைக்காய் கொஞ்சம் இருக்குதுங்க, பச்சை வெண்டை இருக்குது, அதையும் பறித்து எடுத்துக்குவோம். அவ்வளவுதாங்க, இன்றைக்கி அறுவடை எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துடுவோங்களா. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த கும்குவாட் நிறையவே இருக்குது பாருங்கள். கும்குவாட்டும் இருக்குது, பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் ஆரஞ்சு இருக்குது. பின்னாடி வந்து ஒரு கொழுமிச்சையும் இருக்குது. கொழுமிச்சை வந்து கீழே விழுந்து இருந்தது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது. அவரையிலே பார்த்தீங்கன்னா கோழி அவரை, அப்புறம் அந்த சிகப்பு அவரை 2 அறுவடை பண்ணியிருக்கோம். கத்திரிக்காய் இன்றைக்கி கொஞ்சம் நிறையவே அறுவடை பண்ணியிருக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சிறகு அவரை. இன்றைக்கி வந்து நம்ம இந்த காய்கறிகள் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அறுவடை வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹாப்பி கார்டனிங்.